சிலந்தெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரூமுக்குள்ளே உட்காந்துக்குவோம். ஒரு இருட்டு தான் இருக்கும். உட்காந்துக்குவோம். ஒரு தான் என்ன ஆயிடுச்சு, அப்போ தான் அந்த எண்ணெய்க்கு பதிலாக ஜலத்தை வாழ்ந்துட்டு ஆமாம். எது சொல்லுங்க, எது என்ன பண்ணா என்ன ஒரு ஜீவன். அது சத்யசாய் பாபாவோட மிரக்கடை பத்தி எல்லாம் பெரியவாள்கிட்ட பிரஸ்தாபிச்சிருந்திருக்கா. இப்படி பண்றாராம், அப்படி பண்றாராம், அப்படி பண்றாரா, ஓஹோ அப்படி பண்றாராமா, எப்படி பண்றாராமா அப்படி எல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டோ. அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பெரியவா பக்கத்துல இருக்கிற விளக்குக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு டம்பு டம்புன்னு வேற அடிப்பாள. அது மாதிரியா சொல்லிட்டே இருக்கணும். அவரும் உற்சாகமா கேட்டுட்டே இருந்துட்டு அப்ப அந்த விடவர் வரல. தீபம் அணைய போறது, பக்கத்துல மர கொடுக்க வச்சுட்டு இருக்காரான். அப்படியே எடுத்து விட்டான். அப்புறம் என்ன பண்றாரா சொல்லு, அவரை விட்டதையும் அப்பா அப்படி பண்றாராமா, இப்படி பண்றாராமா சொல்லிட்டு விளக்கு அணைய போறதுல மர கூட அப்படியே தண்ணி எடுத்து விட்டுட்டோம். இப்படி பண்றாராமா அப்படின்னா அப்புறம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் என்ன அப்புறம் அரை மணி கழிச்சு என்ன வரா அந்த இப்படி என்ன இருக்குது பார்த்து டாப் அப் பண்ணிட்டு வரோம். நீங்க அங்க இருந்தால அப்பா இருந்திருக்கல. அப்ப நான் பார்த்தேன். யார் யாரையோ சாய்பாபாவை பத்தி பிரஸ்தாபிச்சு பேசிட்டு இருக்கா. இப்படி பண்றாரா, அப்படி பண்றாரா, லிங்கம் வரதான். சில பேர் நான் சொன்னேன், ஆறு சொன்னேன் ஞாபகம் இல்லை. சொன்னா வெளியில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பெரியவா உன்னை உட்கார வச்சது எதுக்காக கிடையாது, தெரியாது உனக்கு, உனக்கு ஏதோ பெரிய பாக்கியம், அது வெளியில் ஆட்டு சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டான். எங்கள் அப்பாட்ட சொன்னேன்.